ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம். இந்த மாதிரி காஞ்சு போயிட்டு குப்பையில் தூக்கி போடுற ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளோட வீட்டில் எங்கெல்லாம் உப்பு தண்ணி கரைகள் அதிகமாக பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நிமிஷத்தில் பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் வந்து காஞ்சு போய் தான் சேர்க்கணும்னு கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழம் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு, அதாவது நைஸாக இருக்கும் இல்லையா உப்பு, எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி நம்ம வந்து துணி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரின் பவுடர் தான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் உப்பு தண்ணி கரை வந்து அதிகமாக பிடிச்சிருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்மளோட பாத்ரூமில் கூட இந்த பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் ஃப்ளோரு அதுக்கப்புறம் வால் எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி சிங்க் ஏரியா, நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விதமான உப்பு தண்ணி கரை அதிகமாக பிடிச்சிட்ருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிரானைட் கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, கடப்பா கல்லுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கல்லுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அந்த மாதிரி கிரானைட் கல்லில் வந்து பிடிச்சிருந்ததுன்னா எப்படி உப்பு தண்ணி கரைகளை ரிமூவ் பண்ணுறதுன்னு. இந்த பேஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ என்னோட சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கத்தை விட சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரை வந்து பிடிச்சிட்ருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். நார்மலாக நம்ம வந்து வச்சு தேய்க்கும் போது போகவே போகாது. இந்த மாதிரி பேஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அது ஊறுற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக அதில் பிடிச்சிட்ருக்க கரைகள் எல்லாமே பளிச்சுன்னு நிமிஷத்தில் நமக்கு க்ளீன் ஆகிடும். ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூமில் பிடிச்சிட்ருக்க உப்பு தண்ணி கரைகளை அந்த பாத்ரூம் செவுத்துலலாம் எந்த அளவுக்கு கரை பிடிச்சிட்ருக்கோமோ அது வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கங்கள்லாம் கரைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதை வந்து லைட்டாக ஸ்க்ரப்பரில் தொட்டுட்டு நம்ம இப்படி தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு அந்த கரைகள் எல்லாமே வந்து விட்டு போயிடும். வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே எப்போவுமே இந்த உப்பு தண்ணி கரை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கனாலே அடுத்த தடவை உங்களுக்கு வந்து அந்த கரை வந்து அதிகமாக பிடிக்கவே பிடிக்காது. லைட்டாக வந்து படிய ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த அளவுக்கு கரைகள் இருந்தது, இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அந்த கரைகள் போயிட்டு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கழுவி விட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இதே ஐடியாவை நீங்கள் வந்து உங்களோட பாத்ரூம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஸோ பாத்ரூமில் ஃப்ளோர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஐடியாவை மட்டும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம என்ன தான் நம்மளோட சிங்க் ஏரியாவை பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கூட சில சமயத்தில் ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் நம்ம வந்து யோசிப்போம், என்னடா நம்ம பளிச்சுன்னு தானே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், எப்படி இந்த ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு வந்து மேலே வந்து பார்க்கும்போது நல்லா சுத்தமாக தெரியும். ஆனால் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் வந்து அந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து பிளேட்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதில் இருக்கிற குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா அதில் போயிட்டு நல்லாவே சிக்கிக்கும். ஸோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த பைப் வழியாக கீழே போகவே போகாது. இப்போ நான் ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி இதை எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழுக்கு வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மலாக நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியாது, சிங்க் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அடியிலேருந்து நிறைய அழுக்கு வந்து வரும். அதுவும் ஒரு விதமான ஸ்மெல்லோட வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எப்படி தான் நம்மளோட சிங்க் நம்ம க்ளீன் பண்ணாலுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், உள்பக்கத்தில் அந்த மாதிரி அழுக்குகள் எல்லாமே நிறைய வந்து சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்ஸர் வந்து யூஸ் பண்ணி உங்களோட சிங்க்கில் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத இப்போ கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு சிஸ்ஸர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கன் வாஷ் பண்ணினேன் சிங்க்கில் வச்சு. ஸோ வாஷ் பண்ணி நல்லா ஊற்றிட்டு அதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து சிங்க்கையும் வந்து கழுவி தான் விட்டுருந்தேன். ஆனால் எப்படியும் அந்த குட்டி குட்டி சிக்கன் பார்ட்டிகல்ஸ் கூட அதில் வந்து மாட்டிட்டு ஒரு விதமான ஸ்மெல், ஒரு மாதிரி அழுகுன வாடை மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ
ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நல்லா சுட சுட இருக்கிற தண்ணி வந்து இந்த மாதிரி சிங்கில் ஊற்றி விடுங்க. வேணும்னா அந்த சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை கலந்துட்டு அப்படியே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கெட்ட வாடைகள் வந்து எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. செகண்ட் டிப் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுக்குற மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த குழந்தையுமே வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க, மிச்சமும் வந்து வைக்க மாட்டாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து தாளிப்போம் இல்லையா, மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. நெய் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஒயிட் குஷ்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறோம், தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணி. இப்போது அது ஒயிட் குஷ்கா அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து சேர்க்குற பச்சை மிளகா மட்டும்தான் அதுக்கு வந்து காரம் கொடுக்கும். ஸோ பச்சை மிளகா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த கமகமன்னு வாசம் வந்து வர ஆரம்பிக்கும். நல்லா இது வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணி, பால் 2ம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பால் சேர்த்துடலாம். இப்போது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுலேயே அந்த டம்ளர்லேயே நம்ம வந்து பால் அளவு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது அது கூடவே வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போது 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும். அதுவே புது அரிசியாக இருந்தால் இப்போ 1 டம்ளருக்கு 1.5லேருந்து 1.25 வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம். பழைய அரிசியாக இருந்தால் நல்லா இழுத்து வேகும் நமக்கு தண்ணி. ஸோ அதனால நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வரைக்குமே வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுடலாம். உங்களோட குக்கர் வந்து எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம உள்ளே சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரைஸ் வந்து நமக்கு குழஞ்சு போயிடும். ஸோ பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நம்ம வந்து பார்த்து பக்குவமாக செய்யணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும்போது நம்ம குக்கர் வந்து மூடிடலாம். மூடிட்டு வந்து விசில் போட்டுடலாம். இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தக்காளியோ மிளகாத்தூளோ எதுவுமே வந்து இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம சேர்க்குறது கிடையாது. நல்லா இந்த மாதிரி வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விசில் தான் விட்டேன். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை இறக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இன்னுமே இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் போகிற பெரியவங்களுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஃப்ரை பண்ண சிக்கன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ண முட்டை, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.